அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி நான் பதிவுகள் கொடுக்குறேன். ஒரு வாரமாக உடம்பு சரியில்லைங்க. வீட்டில் எல்லாருக்குமேங்க ஒவ்வொருத்தருக்கா முடியாமல் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு, பையனுக்கு, எனக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி ஃபீவருங்க. அதனால் ஒரு வாரமாக பதிவுகள் கொடுக்க முடியல. ஒரு வாரமாக மாடி தோட்டத்தில் எந்த பராமரிப்பும் செய்யவும் முடியலைங்க. அறுவடை எதுவுமே இல்லை. தண்ணீர் கூட நான் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். இந்த மாதிரி சூழ்நிலையில் இயற்கையும் எனக்கு உறுதுணையாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். 4 நாளாகவே வானம் மேகமூட்டமாக இருக்கிறது. இப்போ 2 நாளாகவே மழை பொழிவும் இருக்குங்க. பனியும் மழையும் இருக்கிறதுனாலேயே நம்ம எந்த பராமரிப்பும் கொடுக்கலன்னா கூட அவ்வளோ பூக்கள்ங்க பூத்து குலுங்கிக்கிட்டு தான் இருந்தது. ரெட் ரோஸ்லாங்க அவ்வளோ பெரிய ரெட் ரோஸ் 3 ரெட் ரோஸுங்க இன்றைக்கி பறிச்சிருக்கேன். அது இல்லாமல் கொடி ரோஸ், பட்டன் ரோஸ், பேபி பிங்க், பன்னீர் பட்டன் ரோஸ், டார்க் பிங்க் பட்டன் ரோஸ், இது போலங்க. காய்களும் அவ்வளோ காய்கள்ங்க. டிசம்பர் பூலாம் அவ்வளோ பூக்கள் பூத்து குலுங்கி கொட்டி கிடந்துச்சுங்க. அவ்வளோ பூக்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் அறுவடை எடுத்திருக்கேன். காய்களுங்க மொச்சைக்காய், பச்சை மிளகாய், கத்திரிக்காய் இதெல்லாம் அவ்வளோ காய் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே பறிச்சுட்டு வந்திருக்கேன். தட்டு நிறையா இன்றைக்கி பூக்களும் காய்களுங்க. அவ்வளோ பூக்களும் காய்களும் கிடச்சிருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் பதிவுகள் கொடுக்கலன்னு. எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல உங்கள் அன்புக்கெல்லாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து பதிவுகள் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். எல்லாருமே இந்த பனி காலத்தில் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா ஜாக்கிரதையாக இருங்க. நல்லா காய்ச்சின தண்ணீர் குடிங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கங்க. அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம்.